அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு மெஷின் எம்ப்ராய்டரி ஒன்று போட்டு வந்திருக்கேங்க. இது வந்து சாதா ப்ளவுஸு 2x2 ப்ளவுஸ் தான். அதுக்கு நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி மெஷின் எம்ப்ராய்டரி சூப்பராக பேக் நெக்குக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட் நெக்குக்கு போட்டிருக்கு. அப்புறம் கைக்கு 2 சைடுமே 2 கரபாகத்து சைடும் கைக்கு போட்டிருக்குது. சரிங்களா? இப்போ நான் இதை வந்து கட் பண்ணணும். நான் வந்து ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வச்சு நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வீடியோ பார்க்கலாங்களா? எப்போவுமே ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி மடிப்போமோ அதே மாதிரி மடிச்சிருக்கேன். ஆனால் என்னென்னா இது நான் வந்து இப்போ ரைட் சைடு போட்டிருக்கேன். நம்ம எப்போவுமே ராங் சைடு போட்டு மார்க் பண்ணுவோம். நான் இப்போ வந்து ரைட் சைடு போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தான் நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்குறேங்க. இப்போ அதை வச்சே நான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து வந்து அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கழுத்தோட உயரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நான் வந்து அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். நான் இதை இப்படியே எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அடுத்தது கைக்கு மார்க் பண்ணிக்கலாம். கைக்கு வந்து இதில் நம்ம இப்படியே கொஞ்சம் மடிச்சுக்கலாம். அதனால் நான் இதில் வந்து இங்கே சென்டர் கட் பண்ணியிருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ்லேயும் நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்குவோம். கை உயரமாகவே இருக்குது. அதனால் நான் இதை மடிச்சுட்டு பாருங்கள் இந்த இடத்துக்கு வச்சுக்கிறேன். இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா? அந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ இங்கே வருது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். முன்கழுத்து வந்து இங்கே வருது இல்லைங்களா? இப்போ நம்ம முன்கைக்குழி இந்த நம்ம ஃப்ரண்ட்டில் இறக்கும் பார்த்திங்களா? அதை வந்து நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் கிடைக்கும் இந்த இடத்துக்கு. சரிங்களா? அடுத்தது முன்பாகம் எடுத்துக்கிறேன். முன்பாகம் எடுத்துகிட்டு இதே மாதிரியே இப்படி போட்டுக்கலாங்க. கழுத்து இறக்கத்துக்கிட்ட நான் வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ இது அந்த அளவு கரெக்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இங்கே பக்கத்தில் போட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்களா? இது கழுத்து இறக்கம் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. நம்ம இதையும் அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம வெட்டி கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இப்படியே வெட்டி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ இதை வெட்டிடுறேன். இப்போ நம்ம கழுத்து வெட்ட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். மார்க் மேலேயே வெட்டிக்கலாங்க. மார்க் இந்த சைடு வெட்டினா துணி உங்களுக்கு நிறையா கிடைச்சிடும், கொஞ்சம் லூஸ் ஆயிடும். அதனால மார்க் மேலேயே வெட்டிக்கலாம். இப்போ பேக்கு நான் வெட்டி எடுத்துட்டேன். அடுத்தது ஸ்லீவ் வெட்டிக்கலாம். ஸ்லீவ் வெட்டியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் வெட்டிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வெட்ட வேண்டியதில்லை, அப்படியே இருக்கட்டும். லைனிங் இல்லாத ஒரு சாதா ஜாக்கெட்டுக்கு மெஷின் எம்ப்ராய்டரி போட்டால் எப்படியெல்லாம் வெட்டணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.